You know that feeling when you're trying everything but still nothing seems to move? எதுவுமே திறக்கப்படாதது போலவும் எதுவுமே நடக்காதது போலவும் இருக்கிற உணர்வை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? Doors are shut, plans are stuck, mind is full. It's like life is just paused. Science calls it decision fatigue. நாம எதை செய்யலானாலும் brain tired ஆயிரும். You just freeze. But here's the best part. God doesn't expect you to figure it all out. He says in Isaiah 45, ஏசாயா 45:4, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். He will break in pieces the gates of bronze and cut the bars of iron. Isaiah 45:2 in English. நீங்க வழி தெரியாம நிக்கிறீங்கனாலும் சில காரியங்கள் உங்களால திறந்து கொள்ள முடியாது. It's so hard to break it open and get inside, but He's already breaking it open for you. உங்களுக்காக அதை ஏற்கனவே அவர் திறந்து கொண்டிருக்கிறார். He's fixing the mess before you even reach it. So instead of worrying about what's next, just say, Lord, I trust you. நீங்க எனக்கு முன்னாடி போறீங்க. நீங்க எனக்காக திறக்க முடியாத தாழ்பால்கள் உள்ள கதவுகளையே திறக்கிறவங்க. எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக நீர் நடக்காமல் போயிருமோ என்று நினைக்கிற காரியங்களையும் நடத்தி காட்டுவீங்க. நம்பிக்கையோடு அவரிடத்துல நம்பிக்கையா நன்றி செலுத்தி பாருங்க. Faith isn't about seeing the way. It's about walking because you know who went ahead. யார் உங்களுக்காக போயிருக்கார் என்று நீங்கள் அறிந்திருப்பதினால் தைரியமாய் நீங்கள் போக முடியும், நம்பிக்கையோடு போக முடியும். Because Jesus is working out for you. அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறார். Let's pray. Father God, thank you for your wonderful word. ஆண்டவரே, திறக்க முடியாத கதவுகளை வெண்கல தாழ்பால்களை உடைக்கிற தேவன், தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் வாழ்க்கையில வந்து முடியட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால தடைகள் விலகட்டும். அந்த சரீர சுகம் வரட்டும் அப்பா. எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரட்டும். எல்லாவற்றிலும் ஜெயத்தை தாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.